ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப் டைம் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. மரமெல்லாம் நாங்களாம் பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருந்தது. இப்போல்லாம் வேறு லெவல் ஆகிடுச்சு. மரம்லாம் ரொம்பவே பெருசு பெருசாகிடுச்சுங்க. செம்மையாகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மரம் குட்டி குட்டி மரமாக இருந்தது. இவ்வளோ சரியான மரமாகிடுச்சு. சும்மா மரம் ஆலமரம் மாட்டை வச்சு பாருங்கள். ஒரு மரமும் வேறு லெவல் இருக்கும். இதெல்லாம் நான் ஒர்க் பண்ண வரும்போது சின்ன சின்னதாக இருந்தது. மேலே பாருங்கள், இங்கே கவர்மெண்ட் சட்டை மேலே விடுவாங்க. அது ஆடி 18 நாள் ஒரு நாள் தான் விடுவாங்க. எல்லா நாளும் விட மாட்டாங்க. செம்மையாக இருக்குங்க. கூட்டம் ஒரு அளவுக்கு இன்றைக்கி சாட்டர்டேனாலும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்குது. நேற்று புனித வெள்ளினாலும் ஃபுல்லாக கூட்டம் வந்துருக்க மாட்டேங்குது. ஒரு அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. நாங்கள் சரி பாப்பாவுக்கு லீவ் இல்லை, ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படி. நல்லா வெயில் தான், சரியான வெயில். மழையை காணோன்னு கிளைமேட் இன்னும் டைம் ஆகாது. நல்லாயிருக்கு. மணி 4 மணி, சரியான வெயில். நல்லா இருக்குது கிளைமேட்டு. மழை வந்தால் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இங்கே வழுக்கா மரம், அதாவது வழுக்காம வரேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறது பார்த்தீங்களா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது சின்ன குழந்தைங்க நல்லா நல்லா விளையாடுவாங்க. மேலே அந்த இதில் போய் காட்டுறேன். உள்ளே போய் பசங்களை சத்தம் போட்டாவே உள்ளே காகுன்னு சத்தம் போட்டு பயமுறுத்துவாங்க. எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது. சின்ன பசங்க வரும்போது பயமாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் தெரியல. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்களா கீழே வழுக்கிட்டு போகலாம். இப்போ நான் வழுக்கல, சும்மா உங்களுக்கு காட்டலான்னு காட்டுறேன். பாருங்கள், அந்த அமைப்பு அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு அப்படியே அதுக்கு பாருங்கள். செமையாக இருக்குது. இதில் என்ன கிறுக்கி வைப்பாங்க, அதை எழுதி வைக்கிறது, இந்த லவர்ஸு அது இதுன்ட்டு ரொம்ப ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அது பழக்கம் தான். எல்லா பக்கம் பாத்ரூம் எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி எழுதி வைக்கிறது, ஒரு ஞாபகத்தமாக எழுதி வைக்கிறது. அது எப்பவுமே இயல்பு தான். மனித வாழ்க்கையில் ஒரு இயல்பு தான். பழைய நிலைகள் வரும். இப்போ நான் இங்கே ஏதோ ஒரு எழுத்து எழுதி வச்சுருங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, நான் எழுதியிருக்கிறேன், ரைட்டு, ஓகே, என் பேர் கூட பாப்பாவா எழுதி வச்சுருக்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் எழுதி வச்சுருக்கலாம். பார்த்தீங்களா, இந்த சைடு பாருங்க. அதுக்கு சின்ன பசங்களுக்கு நல்லா விளையாட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அந்த வந்த படிக்கட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, வந்த படிக்கட்டில் இருக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு தான் அந்த விளையாட்டுலாம் ரொம்ப விளையாட்டு வயசு போயிடுச்சுல. சரிங்களா, செம்மையாக இருக்குது. இது இந்த அமைப்பு எங்கேயுமே மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ராக்கெட்டாட்ட ஒரு அமைப்புங்க. ஒரு ராக்கெட்டாட்ட ஒரு அமைப்பு செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், மேலே வழுக்குறீங்களா? பாருங்க, ஒய்ஃபு, நான் பொண்ணு, பாப்பா வழுக்கலையா? மேலே ட்ரெஸ் பின்னாடி பேக்கில் பிஞ்சிருங்க. அதான் பேக்கில் இதாயிடும். பின்னாடி பசங்க கூட்டம் நிறைய இருக்கும்போது பாருங்கள், நாங்கள் மக்களை அதிகமாக எடுக்க விரும்பலை. இது ராக்கெட்டோட அமைப்பு. பார்த்தீங்களா, ஸ்ரீஹரி ஓட்டாவில் இருக்குமே. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. இங்கே ஸ்ரீஹரி ஓட்டாவில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. வாலி சினியாத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ராக்கெட்டு இதில் தான் இருக்கிறாரு. ஆவான்னு தான் டைம் கூப்பிட்டாரு. அப்புறம் அவர் லைன் மாறிடுச்சு. போகணும், ஒரு டைம் பெங்களூர் போகணும், ஃபேமிலியோடு போகணும். அவர் கூப்பிட்டே இருந்தார். அப்புறம் இடையில கான்டாக்ட் பண்ண பேசலாம். யூடியூப் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் அவங்க சந்திக்க முடியல. இடையில போகணும். இந்த ராக்கெட்டை இந்த ராக்கெட் பார்த்தா அவர் நேரம் தான் எனக்கு வரும். கிரிக்கெட் கேட்டால் பார்த்தீங்களா, பசங்கள் நிறைய போய் இது பண்ணுவாங்க. அங்கேயும் அவங்க வீடியோ விளாக் எடுத்துக்கிறாங்க. இது நல்லா குழுன்னு இருக்குங்க. இந்த மரம் தூங்கு மூஞ்சி மரம் சொல்லுவாங்க. நல்லா அப்படியே குழுன்னு செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா? ஆமாம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் வர டைமில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போலாம் கொஞ்சம் செம்மையான வெயில் போடுது. இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஆமாம், நான் வீடியோ எடுக்கணும். நிறைய பேர் இது யூடியூப் கம்பெனி சேனலாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அறிமுகம் இல்லை. இப்போ நிறைய பேர் சிக்னஸில் கேட்குற அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிருக்க மாட்டேங்குது.
நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம யூடியூப் வச்சானா சப்ஸ்கிரைப் பாருங்கள் அப்படின்னு நண்பருக்கு அப்போல்லாம் காட்டினாரு. சரி அவர் முகத்தை வந்து நான் என்னோடய இதில் காட்டுறதுக்கு நான் விரும்பலை, வேண்டாம். அது எல்லா டைம் ஒரே மாதிரி இருக்காது. யூடியூப்பில் வந்து ஒரு நண்பர் அவங்க வெட்கப்படுறாங்க ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்க சொந்தக்காரியாக நீ இதெல்லாம் உனக்கு அவங்க சும்மா ஒரு இது தான் வந்துட்டு போயிருப்பாங்க. ஒன்று இது யூடியூப் பார்த்தேன் என்ன எது ஏன் ஃபேஸில் காட்டுற அப்படின்னு அவங்க வேண்டாங்க, நன்றி ரொம்ப நன்றி கை கொடுத்து வந்துட்டேன். மக்கள் அதிகமாக இல்லாத பகுதியில் தான் எடுக்கிறோம். இந்த மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் இன்னும் போகவே இல்லை. இங்கே க்ளவுஸு அங்கே வந்து ராட்டாந்தூரி அதுன்னு ஆடுறாங்க. அங்கே போட்டிங் எல்லாம் பயங்கரமான கூட்டம் ரஷ்ஷாக இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். சரியான கூட்டமாக இருக்குது அங்கே. அந்த கூட்டம் வந்து இல்லாத இடத்துல தான் நாங்கள் போய் இப்போ வந்து அங்கே எடுத்துகிட்டு அந்த அதையும் காட்டுறோங்க. வெயிட் பண்ணலாம்.